2027 உலகக்கோப்பையில் என்ன செலக்ட் பண்ணுங்க பண்ணாமங்க. ஆனால் இவரை மட்டும் செலக்ட் பண்ணாமல் இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, போட்டி தோல்விக்கு பிறகு நம்மளோட விராட் கோலி பேசியிருக்காருங்க. முக்கியமாக அவர் வேர்ல்டு கப் விளையாடியே ஆகணும். அப்படி விளையாடல அப்படின்னா இந்திய அணிக்கு தான் லாஸ் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக போட்டிக்கு பிறகு விராட் கோலி பேசியிருக்காருங்க. அப்படி என்ன பேசியிருக்காரு, இந்த போட்டி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெளிவாக பார்த்து வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல பக்கத்தில் தெளிவாக புரியும். நம்ம சேனல் கட்சி புதுசாக வந்தீங்க சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பிள்ளைகளோட நோடிச்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி இந்தியா இங்கிலாந்து 3வது ஒரு நாள் போட்டி பார்த்துருப்பீங்க. இந்த போட்டியில் எதிர்பார்க்காத சம்பவம் இந்தியா பண்ணியிருந்தாங்க. இந்தியா மட்டும் கிடையாது, இங்கிலாந்தே பண்ணிட்டாங்க சொல்லலாம். இந்த தொடரை இந்தியா தோத்துட்டாங்க. இருந்தாலுமே இந்த போட்டியில் இந்தியா சம்பவம் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல டாஸை வெற்றி பெற்ற நம்மளோட இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பேட்டிங் பண்ணுறதா சொன்னாங்க. ஆனால் அங்கே அதிரடியாக விளையாண்ட பென் டெக்கிட் மற்றும் நம்மளோட ஜேக்கப் பத்தல் 2 பேருமே செம்மையாக ப்ளே பண்ணாங்க. 2 பேரும் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இங்கிலாந்தே இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணாங்க. ஸோ முதல்ல பேட்டிங் ப்ளே பண்ணி 388ங்கிற ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு லார்ட்ஸ் மைதானத்தில் இந்த ஒரு ஸ்கோரை சேசிங் பண்ணி கிட்டத்தட்ட 400 வருடங்கள் ஆகுது அப்படிங்கிற சொல்லப்படுது. இந்தியா அந்த ஒரு ஹிஸ்ட்ரியை பிரேக் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் ரெக்கார்ட் செட் பண்ணுவாங்க அப்படி எதிர்பார்த்தோம். ஆனால் இந்தியா கடைசியில் ஒரு தோல்வி தான் மிஞ்சிருக்கு. இதனால் இந்த தொடரையும் இந்தியா இழந்தாங்க. ஸோ இந்த போட்டிக்கு பிறகு நம்மளோட விராட் கோலி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த போட்டியில் ரோஹித் சர்மா செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காரு. 2 போட்டியாக ரோஹித் சர்மா பெருசாக அடிக்கல. இந்த போட்டியில் அவர் யாரும் காமிச்சிருக்காரு. அவர் ப்ளே பண்ண ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் அதரனில் பார்த்துருந்தேன். கண்டிப்பாக செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு 2-3 ஓவர் நின்றுருந்தாருன்னா மேட்ச் முடிச்சு கொடுத்துருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 2027 உலகக்கோப்பையில் கண்டிப்பாக விளையாண்டே ஆகணும். அப்படி விளையாடல அப்படின்னா இந்திய அணிக்கு தான் அந்த ஒரு லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்திய அணி இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுது அப்படின்னா ரோஹித் சர்மாவோட இன்டென்ட் தான் காரணம். ஆனால் இன்றைக்கி அது பெருசாக காமிக்கல. ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்லோவாக ப்ளே பண்ணார். 2019 பார்த்த ரோஹித் சர்மா மாறிச்சு. ரொம்ப ஸ்லோவாக ப்ளே பண்ணி அதன் பிறகு அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே தான் ரோஹித் சர்மா இன்றைக்கி செம்மையாக விளையாண்டுருந்தாருன்னு சொல்லலாம். 138 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த ஒரு ஸ்கோர் அடித்த உடனே செஞ்சுரி பதிவு பண்ணதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஹாப்பியாக இருந்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் விராட் கோலி செம்மையாக ஹாப்பியாக இருந்தாருங்க. செம்மையாக கத்திருப்பார். மைதானத்திலே மிகப்பெரிய லெவலில் கத்தி கூச்சல் இட்டிருப்பார். அங்கே ரோஹித் சர்மாவோட அக்ரஷன் பெருசாக காமிக்கல. ஆனால் பேட்டாலே ஒரு செய்கை காமிச்சார் ரோஹித் சர்மா. அங்கே விராட் கோலி செம்மையாக இங்கேருந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாருங்க. முக்கியமாக சொல்லப்போனால் கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாப்பிக்கே ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறார் அப்படின்னா. ஆனால் இப்போ ரோஹித் சர்மா ஒரு சில பேட்டியும் கொடுத்துருக்காரு. அது ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன், பார்க்காம போய் பாருங்கள். அதன் பிறகு தான் விராட் கோலியும் பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எந்த முடிவும் ரோஹித் சர்மா எடுக்கல. டீம் மேனேஜ்மெண்ட்டும் அந்த மாதிரி எதுவுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா 2027 உலகக்கோப்பையில் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு. அதனால் செலக்ட் பண்ணல அப்படின்னா இந்தியனுக்கு தான் லோஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா செஞ்சுரியை பதிவு பண்ணிட்டாரு. இதன் பிறகு இந்த ஒரு வார்த்தை இந்த பேச்சுவார்த்தை எடுப்பாங்களா அப்படிங்கிறத போட்டுவிடுங்க. இதன் பிறகு யாருமே எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரோஹித் சர்மா சம்பவம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்தில் போடுங்க.